பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14வது வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஞானி சொல்வதை கவனியுங்கள். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகளுக்கு, ஏமாற்றத்திற்கு காரணம் ஆலோசனை இல்லாதது தாங்க. நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக நீங்கள் ஆலோசனை பண்ணுவீர்களே ஆனால் நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். அந்த காரியம் ஜெயமாய் இருக்கும். வேதத்தை கவனித்து பார்த்தீர்களே ஆனால் நீதிமொழிகள் 15:22 வாசிக்கும் பொழுது ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமல் போகும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஏன் நம்முடைய எண்ணங்கள் வாய்க்காமல் போகிறது? ஏன் காரியங்கள் நம்முடைய எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கிறது இல்லை அப்படின்னா ஆலோசனை இல்லாததுனால தாங்க. வித்தவுட் கவுன்சில் பிளான்ஸ் ஃபெயில். அப்போ நம்முடைய திட்டங்களெல்லாம் நிறைவேறாமல் போவதற்கு காரணமே ஆலோசனை இல்லாமல் தான். நீதிமொழிகள் 20:18 வாசிக்கும்போது ஆலோசனையினால் எண்ணங்கள் சிறப்பிடும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. Glory to God. Plans are established by counsel. அப்போ நல்ல கவனிங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு என்ன தேவை தெரியுமா? ஆலோசனை. Glory to God. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தோல்விக்கு காரணம் என்னங்க? சரியான ஆலோசனை இல்லாதது தாங்க காரணம். இந்த கால வேளையில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். வேதத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை கவனித்து பாருங்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா. எங்க பரிசுத்த ஆவியானவர் he is the best counselorங்க. Glory to God. பரிசுத்த ஆவியானவரை போல ஒரு மனிதனாலும் நமக்கு என்ன செய்ய முடியாது தெரியுமா? ஆலோசனை கொடுக்க முடியாது. இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஆலோசனை தேவை அப்படின்னா முதலாவது நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய உதவியை கேளுங்க. இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா he is the counselor, helper, intercessor, advocate, strengthener, standby. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர், உதவி செய்யக்கூடியவர், நமக்காக பரிந்து பேசக்கூடியவர். அவர் நல்ல ஒரு வழக்கறிஞர், நம்மளை பலப்படுத்தக்கூடியவர், நம்மளோடு கூட நிற்கக்கூடியவருங்க. ஹல்லேலூயா. அவரை நீங்கள் சார்ந்து கொள்ளும்போது இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் நீங்கள் என்ன செய்ய முடியும் தெரியுமா? ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது தீர்க்கதரிசியாக இருந்த நாத்தான் என்ன செய்கிற? பத்சபாலை நோக்கி, Glory to God, நீ என்னிடத்தில் கடந்து வா,
உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படி நீ வா, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இரண்டாவது, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக நீங்கள் யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கணும் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசிகிட்ட ஆலோசனை கேளுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய சபையின் மெய்ப்பர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. நீங்கள் ஒரு ஆலோசனையை கேட்டு அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது நான் சொல்லுவேன், கட்டாயம் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை சித்தி பெறுங்க. அதாவது உங்கள் காரியங்கள் வாய்க்கும்படி கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு அநேக பேர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சில காரியங்களை உங்களுடைய சபையினுடைய போதகருக்கு தெரியாமல் நீங்கள் செய்கிறதுனால சில பிரச்சனைகள் வரும்பொழுது, சில சூழ்நிலைகளில் ஏமாற்றங்கள் கடந்து வரும்போது, ஐயா நான் இந்த தவறை பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. நல்ல கவனிங்க. ஒன்று, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கணும். 2, உங்களுடைய சபையின் மெய்ப்பர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கணும். அப்படி நீங்கள் கேட்கும்போது கட்டாயம் அந்த காரியம் ஜெயமாய் முடியுங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆவியானவரை குறித்து நான் சொன்னேன். அவர் யார்? அவர் ஆலோசனையை உனக்கு தருகிறவர். அந்த காரியத்தில் உனக்கு உதவி செய்யக்கூடியவர். அந்த காரியத்திற்காக பரிந்து பேசக்கூடியவர். அந்த காரியத்தில் உனக்காக வழக்காடக்கூடியவர். உன்னை பலப்படுத்தக்கூடியவர். உன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர். அதே போல தான் உன்னுடைய சபையின் மெய்ப்பரும் உனக்கு ஆலோசனையை மாத்திரம் கொடுக்கிறவராய் அல்ல, உனக்கு உதவி செய்கிறவராய், உனக்காக பிதாவினிடத்தில் செபிக்கக்கூடியவர்களாய் அவர் என்ன செய்வார் தெரியுமா? உனக்கு நல்ல தைரியத்தை கொடுத்து நீ இந்த காரியத்தை செய்யப்பா, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார் என்று உன்னை தேற்றக்கூடியவர் யார் என்று சொன்னால் உங்களுடைய மெய்ப்பர். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். உன்னுடைய காரியம் ஜெயமாய் இருப்பதற்கு என்ன செய்? ஆலோசனை பண்ண. ஆலோசனை பண்ணி காரியத்தை நடத்துங்க. கட்டாயம் செய்ய வரும். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த காலவேளையில் தேவனுடைய ஆலோசனையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவருடைய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.